வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். கடந்த 25 வருடங்களாக தொடர்ந்து பத்திரிகையாளராக இருந்து வருகிற நான் இன்று முதல் ஆரா அப்டேட்ஸ் என்ற ஒரு புதிய யூடியூப் சேனலை உங்களை நம்பி ஆரம்பித்திருக்கிறேன். இந்த 25 வருட பத்திரிகை அனுபவத்தில் எனக்கு கிடைத்திருக்கிற சோர்ஸ்கள் மூலமாக நான் பெறுகிற அரசியல் நிகழ்வுகள் பற்றிய முக்கியமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த தளத்தை நான் ஆரம்பித்துள்ளேன். கடந்த 25 வருடங்களாக எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை அண்ணன்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல என்னுடைய வேர்களாக இருக்கும் எனது சோர்ஸ்களுக்கும் எனது உளங்கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பார்க்க போகிற அப்டேட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, டெல்லி சென்ற செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்தித்தார் என்று கடந்த செப்டம்பர் 8ஆம் தேதி இரவில் இருந்து தொடர்ந்து பல்வேறு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அமித்ஷாவை சந்தித்த செங்கோட்டையன் என்ன பேசினார் என்பது பற்றி பல்வேறு வகையான தகவல்கள் ஊடக வெளிகளிலே உலவிக் கொண்டிருக்கின்றன. உண்மையில் அங்கே என்ன நடந்தது என்பது பற்றியும், அடுத்ததாக திமுக இளைஞரணி செயலாளரும் தற்போதைய துணை முதலமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக நிர்வாகிகளை சென்று நேரடியாக சந்திக்கும் ஒரு பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். அதுவும் ஒரு பக்கம், அதாவது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு என்று அவர் ஆரம்பித்திருக்கிறார். அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய பின்னணி என்ன என்பது பற்றியும், இதே போல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவருடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை, மக்களை சந்திக்கிற சுற்றுப்பயணத்தை செப்டம்பர் 13ஆம் தேதி மாநிலத்தின் மத்தியிலே அமைந்துள்ள திருச்சியில் இருந்து ஆரம்பிக்க இருக்கிறார். அது குறித்த அப்டேட்டுகள் என்ன, இந்த 3 விஷயங்களை பற்றித்தான் இன்றைய நகர்வும் நடப்பும் என்ற இந்த பகுதியிலே நாம் பார்க்க போகிறோம். உங்களுடைய ஆதரவு எனக்கு என்றைக்கும் தேவை. இப்போது அப்டேட்டுக்குள் நாம் செல்லலாம். செங்கோட்டையன் அமித்ஷா டெல்லியில் சந்திப்பு, எடப்பாடிக்கு அதிர்ச்சி. அதிமுகவுடைய கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையில், அதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்க அதிமுகவிலிருந்து வெளியே போன எல்லாரையும் ஒன்றாக சேர்க்க வேண்டும், உங்களுக்கு 10 நாள் கெடு என்று செங்கோட்டையன் செப்டம்பர் 5ஆம் தேதி அறிவிக்க, அடுத்த நாள் நீ என்ன எனக்கு கெடு விதிப்பது, நீங்கள் எனக்கு சீனியராக இருந்தாலும் அதிமுக என்ற கட்சியின் கட்டளையை மீறி நீங்கள் செயல்பட்டிருக்கிறீர்கள் என்ற அடிப்படையில் செப்டம்பர் 6ஆம் தேதியே அவருடைய ஈரோடு மாவட்ட செயலாளர் மற்றும் அமைப்பு செயலாளர் ஆகிய 2 கட்சி பதவிகளையும் செங்கோட்டையிடம் இருந்து பறித்து உத்தரவிட்டார் எடப்பாடி. இந்த நிலையில் செப்டம்பர் 8ஆம் தேதி இரவு அமித்ஷாவை செங்கோட்டையன் சந்தித்தார் என்பதுதான் இன்று வரை உலவிக் கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு தகவல். அப்படி என்றால் பாரதிய ஜனதா கட்சியின் டெல்லி மேலிடம் அதிமுகவை என்ன செய்ய காத்திருக்கிறது என்று ஒரு கேள்வி இங்கு எழுகிறது. இதற்கு எடப்பாடி பழனிசாமி இன்னமும் ஏன் ரியாக்ட் செய்யாமல் இருக்கிறார் என்ற அடுத்த ஒரு கேள்வியும் இருக்கிறது. இது பற்றி நாம் அதிமுக, பாஜகவுடைய டெல்லி வட்டாரங்கள் என 3லும் சல்லடை போட்டு விசாரித்த போது சில முக்கியமான நம்பகமான சில தகவல்கள் நமக்கு கிடைத்தன. அதை பற்றி பார்ப்போம். அதாவது செங்கோட்டையன் வெர்சஸ் எடப்பாடி என்பது இன்று நேற்றல்ல, கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்தே இது இருந்து வருகிறது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்தமைக்காக எடப்பாடி பழனிசாமியை பாராட்டி ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்தில் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை. ஏன் என்று கேட்டதற்கு, அந்த கூட்டத்திலே எம்ஜிஆர் படமும் ஜெயலலிதா படமும் இல்லை, இதனால் நான் அந்த கூட்டத்தை, எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது, அதனால் அங்கு செல்லவில்லை என்று கூறினார் செங்கோட்டையன். அதற்கு பிறகு தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்திப்பது, சட்டமன்றம் நடந்த அந்த நிலையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் அந்த நிலையிலே சட்டமன்றத்துக்கு வராமல் பாய்காட் பண்ணினார் செங்கோட்டையன். இப்படி அவருக்கும் இவருக்கும் இடையிலான இடைவெளிகள் தொடர்ந்து அதிகரித்தன. இந்த நிலையில்தான் கடந்த மார்ச் 25ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரடியாக சந்திக்கிறார். அவரோடு வேலுமணி, சி வி சண்முகம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளும், கே.பி. முனுசாமி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளும் அவரோடு சென்றார்கள். இந்த சந்திப்பு நடந்த 3 நாட்கள் கழித்து மார்ச் 28ஆம் தேதி செங்கோட்டையன் டெல்லி செல்கிறார். இதெல்லாம் ஒன்றும் பெரிய நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த வரலாறு கிடையாது. இப்ப சில மாதங்களுக்கு முன்பு நடந்தது. கடந்த மார்ச் மாதம் நடந்தது. 25ஆம் தேதி எடப்பாடி அமித்ஷாவை சந்திக்கிறார். 28ஆம் தேதி செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் டெல்லி சென்று சந்திக்கிறார்.
அப்போதும் இதே கோரிக்கையை தான் செங்கோட்டையன் வலியுறுத்தினார் என்று கூறப்பட்டது. அது மட்டுமல்ல, செங்கோட்டையன் எடப்பாடியோடு முரண்படுவதற்கு முக்கியமான ஒரு காரணம், ஈரோடு மாவட்டத்திலே கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவுக்கு எதிராக வேலை செய்தார்கள் என்று ஒரு பட்டியலை, சில நிர்வாகிகள் பட்டியலை எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்பி இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் கோரிக்கை வைத்திருந்தார். அது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற வருத்தமும் அவருக்கு இருப்பதாக அப்போது சொல்லப்பட்டது. இந்த நிலையில்தான் டெல்லியோடு ஒரு டச்சு, இந்த பக்கம் கட்சி தலைமையோடு ஒரு சின்ன இடைவெளி, இப்படியாக இருந்தவர் ஒரு கட்டத்தில் பாஜக, குறிப்பாக வலதுசாரி இயக்கத்தில் தீவிரமான ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களின் சாணக்கியா யூடியூப் சேனலுடைய ஆண்டு விழாவிலே செங்கோட்டையன் கலந்து கொண்டார். அந்த கூட்டத்தில் அவர் பேசும்போது பாரத பிரதமர் மோடியை வெகுவாக புகழ்ந்தார், எம்ஜிஆரை புகழ்ந்தார். அதற்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு அதிமுகவுடைய தலைவராக இருந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை அவர் பாராட்டி பேசினார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பெயரை சொல்லவில்லை. இப்படியாக இருந்த இந்த நிலையில் அவர் யாரை நீக்க சொன்னாரோ, ஈரோடு மாவட்டத்திலே அவர் யாரை நீக்க சொன்னாரோ அவரை அந்த அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் அதிகாரப்பூர்வ வேட்பாளருக்கு எதிராக வேலை பார்த்தார்கள் என்று செங்கோட்டையினால் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி சில மாதங்களுக்கு முன்பு கட்சியிலிருந்து நீக்கினார். இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையிலான அந்த ஒரு மன இறுக்கம் சற்று குறைந்தது என்று சொன்னார்கள். அதே நேரம் செங்கோட்டையன் தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களோடு தொடர்ந்து தொடர்பில் இருந்திருக்கிறார். அதாவது இங்க அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பு, தேசிய ஜனநாயக கூட்டணியில் வேறு பல கட்சிகள் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்று ஆரம்பிக்கப்பட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் நீடிப்பது பற்றியும் அப்போது செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் ஆலோசித்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. இந்த பின்னணியில் தான் செப்டம்பர் 5ஆம் தேதி மீண்டும் அவர் உரிமை குரலை எழுப்ப, செப்டம்பர் 6ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர் மீது நடவடிக்கை எடுக்க, அதன் பிறகு செப்டம்பர் 8ஆம் தேதி இரவு டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்தார் என்று சொல்கிறார்கள். இது பற்றி நாம் தீர விசாரித்த போது டெல்லி பத்திரிகையாளர்கள் மற்றும் டெல்லி பாஜக நிலவரத்தை அறிந்த முக்கிய நிர்வாகிகள் நம்மிடம் சொல்லும் போது, சார், அன்னைக்கு செப்டம்பர் 8ஆம் தேதி இரவு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுகவின் அடிப்படை உறுப்பினரான, அப்போது ஒரு மாவட்ட செயலாளர் கிடையாது, அமைப்பு செயலாளர் கிடையாது, முன்னாள் அமைச்சர் அடிப்படை உறுப்பினர் என்ற ஒரு நிலையில் தான் இருக்கிறார். அப்படிப்பட்ட செங்கோட்டையன் சந்தித்தார், அரை மணி நேரம் பேசினார், 3/4 மணி நேரம் பேசினார் என்றெல்லாம் செய்திகள் இங்கே வருகின்றன. எங்களுக்கு சிரிப்பாக இருக்கிறது. செப்டம்பர் 8ஆம் தேதி எப்படிப்பட்ட ஒரு நாள். விடிந்தால் செப்டம்பர் 9ஆம் தேதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராகவும் சுதர்சன் ரெட்டி இந்தியா கூட்டணியின் வேட்பாளராகவும் போட்டியிடக்கூடிய இந்திய நாட்டின் துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கான தேர்தல் நடக்க இருந்த நாள் செப்டம்பர் 9ஆம் தேதி. அப்படிப்பட்ட நிலையில் அதற்கு முதல் நாள் இரவு அது தொடர்பான ஆலோசனைகளில் நாடாளுமன்ற அலுவலகத்தில் அமித்ஷா இரவு நெடுநேரம் அங்குதான் இருந்து ஆலோசித்துக் கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல, பஞ்சாப் மாநிலத்தில் வெள்ளப்பெருக்கு, அதே போல நமது அண்டை நாடான நேபாளத்தில் ஏற்பட்டிருக்கிற சமூக தளங்கள் அரசாங்கத்தால் முடக்கப்பட்டதை எதிர்த்து இளைஞர்கள், மாணவர்கள் சேர்ந்து செய்த புரட்சி, இதெல்லாம் நேபாளத்தில் நடந்த அந்த புரட்சியின் விளைவாக நமது எல்லை மாநிலங்களில் என்னென்ன தாக்கங்கள் என்பது பற்றிய முக்கியமான ரிப்போர்ட்டுகள் எல்லாம் உள்துறை அமைச்சகத்துக்கு அப்போது வந்து கொண்டிருந்தன. இப்படிப்பட்ட முக்கியமான அலுவல்கள் அடங்கிய ஒரு பிஸியான ஷெட்யூல்ல செப்டம்பர் 8ஆம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருந்தார். இந்த நிலையில் செங்கோட்டையன் அவரை சென்று அரை மணி நேரம் சந்தித்து பேசினார், அதிமுக நிலவரத்தை சந்தித்து பேசினார் என்று சொல்வது நம்பும்படியாக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். அது மட்டுமல்ல, செங்கோட்டையன் ஹரித்வார் என்று சொல்லிவிட்டு டெல்லி சென்றது உண்மை. அவரை டெல்லிக்கு செல்லுங்கள் என்று அனுப்பியது இங்கே இருக்கக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் தான் என்று சொல்கிறார்கள். அதே போல அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் டெல்லி சென்ற செங்கோட்டையன் தனக்கு ஏற்கனவே நன்கு பரிச்சயமான நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் உங்களை பார்க்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதாவது அமித்ஷாவை பார்க்க வேண்டும் என்று செங்கோட்டையன் கேட்கவில்லை. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தான் இப்போது தமிழ்நாட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி விவகாரங்களை கையாளுகிற ஒரு பொறுப்பில் இருக்கிறார், அறிவிக்கப்படாத ஒரு பொறுப்பில் இருக்கிறார். அந்த அடிப்படையில் நிர்மலா சீதாராமனை சந்திக்க வேண்டும் என்றுதான் செங்கோட்டையன் அவரிடம் தொடர்பு கொண்டு சொல்லியிருக்கிறார். நாடாளுமன்ற அலுவலகத்தில் இருக்கிறேன், வாருங்கள் என்று நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கிறார். நிர்மலா சீதாராமனை சென்று செங்கோட்டையன் சந்திக்கிறார். அப்போது அமித்ஷா அவர்களின் அலுவலகத்துக்கு நிர்மலா சீதாராமன் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி
விவரிப்பதற்காக அங்கே சென்று கொண்டிருந்தார். அப்போது வாருங்கள் என்று இவரையும் அழைத்துக் கொண்டு அங்கே சென்றார். அப்போது செங்கோட்டையன் வந்திருக்கிறார் என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்ல, அது அமித்ஷா ஹவ் ஆர் யூ என்று கேட்க, செங்கோட்டையன் அதற்கு சிரித்துக் கொண்டே ஒரு புன்னகையோடு நல்லா இருக்கிறேன் ஜி என்று சொல்லியிருக்கிறார். இந்த அமித்ஷா கேட்ட ஹவ் ஆர் யூ செங்கோட்டையன் சொன்ன புன்னகையோடு சேர்ந்த பதில். இதுதான் அந்த சந்திப்பில் நடந்தது என்று சொல்கிறார்கள். இதைத்தான் செங்கோட்டையன் அமித்ஷா சந்திப்பு, அரை மணி நேர சந்திப்பு, அதிமுக பற்றிய விவாதங்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் மற்ற கட்சிகள் இடம்பெறுவதற்கான விவாதங்கள் என்றெல்லாம் நாம் செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று டெல்லியிலே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் டெல்லி விவகாரத்தை அறிந்த அதிமுக மற்றும் பாஜக நிர்வாகிகளும் நம்மிடம் கூறுகிறார்கள். சரிங்க, அப்படி அமித்ஷாவை சந்தித்து அரை மணி நேரம் பேசினால் என்ன, பேசாவிட்டால் என்ன, பார்த்துட்டார்ல, அதுக்கு முன்னாடி நிதியமைச்சர்களை சென்று சந்தித்து இது பற்றி எல்லாம் விவரித்திருப்பார்கள் அல்லவா என்று நாம் கேட்பதற்கு, அதெல்லாம் இருக்கட்டுங்க, அமித்ஷாவை செங்கோட்டையனை அழைக்கவும் இல்லை, அதிமுக விவகாரம் பற்றி விவாதிக்க அவர் அந்த நிலையில் அப்போது எந்த முகாந்திரமும் இல்லை, விவாதிப்பதற்கான எந்த முகாந்திரமும் அப்போது இல்லை. விடிந்தால் துணை குடியரசு தலைவர் தேர்தல், இந்த பக்கம் நேபாள் பிரச்சனை, இங்க பஞ்சாப் பிரச்சனை, இப்படிப்பட்ட நிர்வாக ரீதியான, அரசியல் ரீதியான, நாடாளுமன்ற ரீதியான முக்கியமான அலுவல்களை வைத்துக் கொண்டு அமித்ஷா இருக்கும் போது ஒரு நிமிடம் ஹவ் ஆர் யூ என்று கேள்வி கேட்ட அந்த ஒரு நொடி காட்சி கூட இல்ல, ஒரு நொடி செய்தியை வைத்துக்கொண்டு இவ்வளவு ஊதி பெருக்குவது ஏன் என்ற ஒரு கேள்வி அவர்கள் எழுப்புகிறார்கள். இதையெல்லாம் அன்று இரவே தீர விசாரித்து அறிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி அது பற்றி அலட்டிக் கொள்ளவில்லை. ஊடகங்களில் இவ்வளவு மிகப்பெரிய விஸ்வரூபமாக இது பற்றி விவாதிக்கப்பட்டு வரும் இந்த நிலையில் அதற்கு அடுத்த நேற்று பாஜகவின் தேசிய மகளிரணி செயலாளர் வானதி சீனிவாசன் அவர்களோடு கோவை எஸ்பி வேலுமணி அவருடைய தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது வானதி சீனிவாசனை அவர் வானலாக புகழ்ந்தார். அதே போல இந்த மண்ணிலிருந்து நமது நாட்டுடைய துணை ஜனாதிபதி வந்திருக்கிறார் என்று சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களையும் போற்றி புகழ்ந்தார் எடப்பாடி பழனிசாமி. இந்த நிலையில் செங்கோட்டையன் டெல்லி சென்ற பின்னணியும் அங்கே நடந்த சந்திப்பும் இதுதான் என்பதுதான் நாம் பல வட்டாரங்களில் விசாரித்து உறுதிப்படுத்திக் கொண்ட தகவல். அடுத்த அப்டேட்டாக திமுக இளைஞரணி செயலாளரும் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உடன்பிறப்புகளை சந்திப்பதற்காக உடன்பிறப்புகளோடு உதயநிதி என்ற அந்த பிரச்சார பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 2 மாவட்டங்களிலே இது நடந்திருக்கிறது. அடுத்தடுத்து அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த பயணத்தை அவர் செல்ல இருக்கிறார். இது வெளியே வந்திருக்கிற ஒரு விஷயம். ஆனால் இதற்குள் இன்னொரு விஷயம் என்ன இருக்கிறது என்று கேட்டால், ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுக பொதுக்குழுவில் அறிவித்தபடி 1-to-1 என்ற அடிப்படையில் மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் செயலாளர்களை அறிவாலயத்துக்கு அழைத்து அங்கே சந்தித்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்ன பிரச்சனை என்பது பற்றியான விவாதங்களை தொடர்ந்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில் அவர் அந்த முக்கியமான செயலாளர்களை மட்டும் ஸ்டாலின் அழைத்து பேசுகிறார். அதற்கு அடுத்த நிலையிலே இருக்கக்கூடிய அனைத்து நிலை நிர்வாகிகளையும் உதயநிதி ஸ்டாலின் இப்போது அழைத்து பேச, அதாவது அவரவர் மாவட்டத்துக்கே சென்று ஒரு அரங்கத்துக்கு அழைத்து பேச ஆரம்பித்திருக்கிறார். இது ஒரு பக்கம் என்றால், இன்னொரு பக்கம் சில நாட்களுக்கு முன்பு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அவருடைய அரசு இல்லமான குறிஞ்சி இல்லத்திலிருந்து அதிகாலை 6 மணிக்கு வெளியே வந்திருக்கிறார். உடனடியாக ஓட்டுநர்களும் காவலர்களும் அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். இல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஒரு 2 வீலரை எடுத்துக்கொண்டு, குறிஞ்சி இல்லத்திலிருந்து ஒரு 2 வீலரை எடுத்துக்கொண்டு ஹெல்மெட் போட்டுக்கொண்டு 6 மணி அளவில் அவருடைய குறிஞ்சி இல்லத்திலிருந்து புறப்பட்டு நீலாங்கரைக்கு சென்றிருக்கிறார். நீலாங்கரையில் இருக்கிற அவர்களுடைய இல்லத்துக்கு சென்று அங்கே அவர் செல்லமாக வளர்க்கும் வளர்ப்பு நாயான ரவுடியை சென்று சந்தித்து, அந்த நாய்க்கு ரவுடின்னு தான் அவர் பேர் வச்சிருக்காரு, அதை அவர் கூட சமூக தளத்துல அவர் வெளியிட்டு இருக்கிறார். ரவுடியை பார்த்து விட்டு இன்னும் சில விஷயங்களை அங்கே செய்துவிட்டு அவர் மீண்டும் வந்திருக்கிறார். இதில் முக்கியமான விஷயம் என்றால், சென்னை மாநகரிலே உதயநிதி ஸ்டாலின் அதிகாலையில் 2 சக்கர வாகனத்தில் ஹெல்மெட்டோடு வலம் வந்திருக்கிறார். அது நமக்கு சொன்னவர்கள் அன்று மட்டும் அவர்கள் பார்த்தவர்கள் அல்ல, அடிக்கடி சில நாட்கள் இடைவெளியில் இதே போல சென்னையில் உதயநிதி ரகசியமாக 2 வீலர் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சில வாரங்களுக்கு முன்பு சென்னையிலே தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பியது. இந்த நிலையில் சென்னை நகரம் எப்படி இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறதா, தூய்மை பணிகள் ஒழுங்காக நடக்கிறதா,
தூய்மை பணியாளர்கள் சரியாக மதிக்கப்படுகிறார்களா என்றெல்லாம் இந்த பயணத்தில் உதயநிதி ஸ்டாலின் கவனிப்பதாகவும், வேறு அந்த அவர் சொந்த கட்சியிலேயே சாலையை மறித்து பிளக்ஸ் வைக்கிறார்களா, வேறு மாதிரி இடைஞ்சல் இருக்கிறதா, போக்குவரத்து பிரச்சனையா, இதையெல்லாம் கூட அவர் அவதானிக்கிறார் என்று உதயநிதி ஸ்டாலின் இது போல டூ வீலர் பயணத்தை மேற்கொண்ட இந்த செய்தியை குறிப்பிட்டு நம்மிடம் சொல்கிறார்கள் திமுக இளைஞரணியை சேர்ந்த புள்ளிகள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வெற்றி கழக தலைவர் விஜய் செப்டம்பர் 13ஆம் தேதி முதல் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறார். அவர் ஒவ்வொரு இடமாக அனுமதி கேட்க, அதற்கு காவல்துறை அனுமதி மறுக்க, திமுக அரசு எங்களை கண்டு பயப்படுகிறது என்று வெற்றி கழக தலைவர் விஜய் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதற்கு திருச்சி மாவட்ட அமைச்சரும் திமுக முதன்மை செயலாளருமான கே.என். நேரு அவர்கள் ஒரு பதிலளித்துள்ளார். நாங்க யாரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. போலீஸ் ஒவ்வொரு போராட்டம் நடத்துவதற்கு, ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு, மக்களை சந்திப்பதற்கு என்று அரசியல் கட்சியினருக்கு சில இடங்களை அவர்கள் வச்சிருக்காங்க. இது ஏற்கனவே அனைத்து அரசியல் கட்சிகளும் சேர்ந்து நடந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. அதன்படிதான் இப்படி சொல்லப்படுகிறத தவிர நாங்கள் எந்த செல்வாக்கும் செலுத்தவில்லை, நாங்கள் அவருக்கு எதிராக எந்த விதமான அதிகாரத்தையும் பயன்படுத்தவில்லை என்று நேரு விளக்கம் அளித்திருக்கிறார். இந்த நிலையில் சனிக்கிழமை மட்டுமே விஜய் ஏன் பிரச்சாரம் செய்கிறார், வீக்கெண்ட் விஜய் என்று அவரை சமூக தளத்தில் இப்போது விமர்சிக்கவும் ஆரம்பித்து விட்டார்கள். இதற்கு என்ன காரணம் என்று நாம் வெற்றி கழக வட்டாரத்திலே விசாரித்த போது, நாங்க அனுமதி எல்லா நாள்லையும், அதாவது திங்கள் முதல் வெள்ளி சனி என அனைத்து நாள்களுக்கும் சேர்த்துதான் ஆரம்ப கட்டத்தில் பிரச்சார இந்த பரப்புரை மக்கள் சந்திப்பு பயண திட்டத்தை நாங்கள் ரெடி செய்தோம். ஆனால் போலீசார் எங்களுக்கு எந்த இடத்திலும் அனுமதி கொடுக்கவில்லை. அதனால் நாங்களாகவே ஒரு முடிவுக்கு வீக்கெண்ட் நாள்ல, அதாவது அலுவலகம் இல்லாத தினங்களில், போக்குவரத்து சற்று குறைவாக இருக்கக்கூடிய வீக்கெண்ட்ல அது பீக் அவர்ஸ்ல போக்குவரத்து அதிகமா இருக்கும். ஆனா பொதுவா ஆபீஸ், ஸ்கூல் இந்த மாதிரி கூட்டம் இருக்காதுங்கிறத அந்த அடிப்படையா வைத்து சனிக்கிழமையை நாங்களாகத்தான் முடிவு செய்தோம். இது வாரம் என்று இதல்ல. இதுலயும் ஏற்கனவே எங்களுடைய வெற்றி கழக தலைவர் விஜய் வந்தாலே கூட்டம் அல்லுது. மதுரை மாநாடு உட்பட, அதாவது பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டத்துக்கு இங்கே சென்ற போது நடந்த விஷயங்கள், இப்படியெல்லாம் அவர் சென்ற இடமெல்லாம் கூட்டம் அள்ளுகிற இந்த நிலையில் நாங்களாகவே எங்களுக்கு ஒரு ஃபில்டர் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது அலுவலகம் மற்றும் பள்ளி கல்லூரிகள் வேலை செய்யாத சனிக்கிழமைகளில் இந்த பிரச்சாரத்தை செய்வது என்று முடிவெடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, நீங்க ஒரே நாள்ல 3 மாவட்டம் 4 மாவட்டம் போறீங்களே, இது என்ன நியாயம் என்று கேட்டால் அதுவும் எங்கள் மீது தப்பில்லை. போலீசார் ஒரு இடத்தில் விஜய் பேசுவதற்கு 25 நிமிடம் தான் அனுமதி கொடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பல்வேறு கட்டுப்பாடுகளையும் விதித்திருக்கிறார்கள். ஜனநாயக நடைமுறைகளை மதித்து இந்த பிரச்சார பயணத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். அதனால்தான் நாங்கள் இந்த வாரம் ஒரு நாள் சனிக்கிழமை என்ற நாளை எடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரே நாளில் 3-4 மாவட்டங்கள் என்பதற்கான காரணமும் காவல்துறையுடைய அழுத்தம் தான். மற்றபடி இது 234 சட்டமன்ற தொகுதிக்கும் விஜய் பிரச்சார பயணம் என்பது அடுத்த கட்டம். இது மாவட்ட ரீதியான சுற்றுப்பயணம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்று வெற்றி கழக நிர்வாகிகள் சொல்கிறார்கள். இதுதான் போதைய அரசியல் நகர்வும் நடப்பும் இப்படித்தான் இருக்கிறது. அடுத்தடுத்த அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். உங்கள் அன்பான ஆதரவை எனக்கு வழக்கம் போல வழங்குவீர்கள் என்ற எதிர்பார்ப்பில் விடைபெறுகிறேன். நன்றி.